Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நம்ம இன்னைக்கு ஒரு டிசைனர் blouse எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இதுதான் என்னோட தீபாவளி Dress. இந்த saree வந்து பிங்க் கலர்ல டிசைனர் saree கீழ வந்து லேஸ் வச்ச மாதிரி ஸ்டோன் வர்க் வச்ச மாதிரி வருது. இதோட ப்ளவுஸ் தான் நம்ம இப்ப டிசைன் பண்ண போறோம். இந்த நார்மலா பாத்தீங்கன்னா ஆரி வர்க் பண்ணி ப்ளவுஸ் போடுறதுக்கு பதிலா டிசைனர் ப்ளவுஸ் போடுறது இப்ப ட்ரெண்ட். சோ இந்த மாதிரி நான் இந்த தீபாவளிக்கு பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டிசைனு. இந்த பிளவுஸ் வந்து பிங்க் கலர்ல பிளைன் பிளவுஸ் மெட்டீரியல் இருக்கு. அதுல வந்து ஸ்லீவுக்கு வந்து பார்டர் மாதிரி லேஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ்ல. நம்ம அது போக பேக் நெக்ல வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிளவுஸுமே வந்து பிங்க் கலர்ல இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹார்ட் ஷேப்ல ஒரு நெட்டட் மெட்டீரியல் வச்சு நான் டிசைன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த நெட்டட் மெட்டீரியல் வந்து இந்த பிளவுஸ் ஃபுல்லுமே இருக்கும். இந்த இடத்துல இந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கிற இடத்துல மட்டும் பிளைன் நெட் மட்டும் இருக்கும். மித்த இடத்துல பிளவுஸோட பிங்க் கலரும் இருக்கும், நெட்டும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து சாரியில் உள்ள பிளவுஸ் கிளாத்து பிளைனாக இந்த மாதிரி பிங்க் கொடுத்துருக்காங்க. இது நான் சூஸ் பண்ணியிருக்கிற நெட்டட் மெட்டீரியல். இதை தான் வந்து நம்ம அந்த ஹார்ட் ஷேப்பில் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் மெட்டீரியல் கட் பண்ணியிருக்கோம். ஸோ லைனிங் மெட்டீரியல் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நெக்கு கட் பண்ணாமல் நெக்கு என்ன டிசைனோ அதை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் லைனிங் மெட்டீரியலில். லைனிங் மெட்டீரியல் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்மகிட்ட ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த லைனிங் மெட்டீரியலை அப்படியே மெயின் மெட்டீரியலில் வச்சு கட் பண்ணிவிட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பேக் கட் பண்ண பீஸை வந்து நம்ம மெயின் மெட்டீரியலில் வச்சுட்டு கட் பண்ண போகிறோம். இது இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். இந்த மாதிரி மெயின் மெட்டீரியலும் லைனிங்கும் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து சுருக்கமாக வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்றதுக்காக கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா கார்னர்லேயும் இந்த மாதிரி பெல் பின் போட்டுக்கோங்க. ஸோ கார்னர் எல்லாமே பெல் பின் போட்டுட்டு நல்லா நீட்டாக உள்ள சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு பெல் பின் போட்டுட்டு வெளியில் வந்து இப்படி ஒட்டியே கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம நெக்கு தச்சுட்டு டேர்ன் பண்ணும்போது சப்போஸ் இந்த மாதிரி லைனிங் மெட்டீரியல் இப்படி வெளியில் போக சான்ஸ் இருக்குது. அதாவது மெயின் மெட்டீரியல் பத்தாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டே கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக பெல் பின் போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைனிங் மெயின் மெட்டீரியல் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ஹார்ட் ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து இது டோட்டலாக நெக் டெப்த்து வந்து 9 இன்ச் இருக்குது. இந்த ஒரு 5 இன்ச் இல்லை 5.5 இன்ச்சில் இருந்து நம்மளுக்கு இப்படி இந்த கர்வு போட்டோம் அப்படின்னா இந்த ஹார்ட் ஷேப் வந்து நல்லா கர்வாக வரும். நான் வந்து இங்கே ஒரு 5.5 இன்ச்சில் இருந்து இந்த மாதிரி வர மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த நெட் மெட்டீரியலில் தான் நம்ம அந்த ஷேப் கொண்டு வரணும். இது வந்து நான் ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறதுக்காக வரைஞ்சி காமிச்சேன். இந்த நெட் மெட்டீரியல் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த துணி மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் எவ்வளோ கிளாத் நம்மளுக்கு இதில் தேவை அப்படின்றது தெரியும். இது மேலே வச்சுட்டு எங்கேருந்து நம்ம ஷேப் போட்டோமோ அந்த ஷேப்பை கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஷேப் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிற ஷேப் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மேலே வந்து வைக்கும்போது சீமுக்கு தச்சு திருப்புறதுக்கு துணி வந்து கொஞ்சம் வேணும். அதனால் இந்த மெட்டீரியலை கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் நம்ம வரைஞ்சிருக்கிற ஷேப்புக்கு ஒரு 1 இன்ச்சு மேலே இங்கே வரல வர மாதிரி வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த ஃபோல்டு ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஷேப்பு. இந்த ஷேப் வந்து அப்படியே போய் ஆர்ம் ஹோலில் வந்து முடியும். அவ்வளோதான், இந்த ஷேப் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த துணியை கட் பண்ணி எடுத்துட்டு தைக்கும்போது நம்ம இந்த ஆர்ம் ஹோல் இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அது போக மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இந்த நெட்டட் மெட்டீரியல் கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதே நெட் மெட்டீரியல் வச்சா லுக்காக தெரியாது. அதனால் நான் இந்த மெட்டீரியல் சாரியோட மெட்டீரியல் எடுக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப கிளாத் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நைஸாக இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த மெட்டீரியலோட லைனிங் எடுத்துக்கிறேன். லைனிங்கில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து 1.5 இன்ச் வித்தில் எடுத்துட்டு அதை வச்சு அந்த நெட் மெட்டீரியலோட நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து கிராஸ் பீஸில் ஒரு இது வந்து ஆக்சுவலாக லென்த்து வந்து ஒரு 9 இன்ச் இருக்குது. ஃபோல்டில் ஒரு 18-20 இன்ச் இருக்கிற மாதிரி 20 இன்ச் லென்த் இருக்கிற மாதிரி 1.5 இன்ச் வித்தில் கொஞ்சம் கிராஸ் பீஸ் எடுத்துக்கும். இப்போ ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணுறதுக்கான கிளாத் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக தான் இருக்குது. இந்த நெட்டட் மெட்டீரியலை தனியாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இதை வந்து இந்த நெட்டட் மெட்டீரியலை இந்த மெயின் மெட்டீரியலில் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நெக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இது நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம நெக்கு வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரா பண்ணது மேலேயே வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நடுவில் உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு நாச் பண்ணி இந்த லைனிங் மெட்டீரியலை டர்ன் பண்ணிவிட்டு ராங் சைடு கொண்டு போயிடணும். ஸோ நான் இப்போ பெல் பின் போட்டிருக்கிறது வந்து மெயின் மெட்டீரியலோட ரைட் சைடில் லைனிங்கை வச்சு பெல் பின் போட்டு ஃபிட் பண்ணியிருக்கேன். இது இப்போ நெக்கோட ஷேப் மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஷேப் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைனிங் மெட்டீரியலை வந்து டர்ன் பண்ணி ராங் சைடில் கொண்டு போயிருக்கோம். இப்போ வந்து லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் வந்து செப்பரேட்டாக தான் இருக்குது. நெக்கு கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற இடம் எல்லாமே ஜாயின் பண்ணி இதை வந்து ஒரே பீஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெட்டட் மெட்டீரியலை வந்து இதில் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நெட்டட் மெட்டீரியல். இதோட நெக்கு வந்து இங்கே கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு பயாஸ் பீஸ் பிங்க் கலர் லைனிங் மெட்டீரியலில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைனிங் மெட்டீரியல் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஓரமாக ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெட்டட் மெட்டீரியல் மேலே வச்சு தச்சு அதை டர்ன் பண்ணி உள்ளே கொண்டு போகணும். நெக்கு தனியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த நெட்டட் மெட்டீரியலில் தனியாக நெக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதை வந்து இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி டயக்ராம் வரைஞ்ச மாதிரி தான் இந்த இடத்துல வந்து லைன் போட்டிருந்தோம். அந்த லைன் வந்து இங்கே லைட்டாக தெரியுது.
இல்லைன்னா நம்ம இங்கே வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருந்ததுன்னு மார்க் பண்ணுறத வச்சு கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு மேலே இருந்து 3.5 இன்ச்சஸ் இருந்தது. இங்கே நெக் டெப்த் வந்து 6 இன்ச்சஸ் கிட்ட இருந்தது, 5.5 இருந்தது. ஸோ அதுக்கு நேரம் வச்சுட்டு நம்ம இதை வச்சு பில்பின் போட்டுட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த எட்ஜ்லேயும் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸாக தைச்சிட வேண்டியதான். இப்போ இந்த மார்க்கிங்ஸ் படி ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு இந்த நெட்டட் மெட்டீரியலை மேலே வச்சு பின் போட்டு நகராமல் வச்சு செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இங்கேருந்து ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த நெக்கை கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த மெயின் மெட்டீரியலோடு சேர்த்து இது வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த நெக்கையும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சைடில் இந்த சைடு எல்லா பக்கமும் வந்து ஒரு ஸ்டிச் மொத்தமாக போட்டு கவர் பண்ணிடலாம். டிசைனர் ப்ளவுஸ் சூப்பராக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பிளைனாக நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணாமல் ஒரு நெட்டட் மெட்டீரியல் வச்சு கிராண்டாக ஒரு டிசைன் எப்படி கொண்டு வரது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ப்ளவுஸோட பேக்கில் நம்ம ஒரு ஹார்ட் ஷேப் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டட் மெட்டீரியல் வச்சே வந்து ஸ்லீவில் ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளவுஸோட பார்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பார்டரை வந்து கட் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸ்லீவில். ப்ளஸ் இது ஃபுல்லுமே வந்து ஸ்டோன் வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.